तव पाद सरोज युग्मे ब्रह्मेन्द्र रुद्रमुनि वृंद शिरोभिवन्दे श्रीमच्छतारि यतिराज सुपूजिते च शुद्धं मदीय हृदयेन्द्रनमस्तु लग्नम् माताण्डुसुम्मश्च पिताण्डुसुम्मः भ्राताण्डुसुम्मश्च सखाण्डुसुम्मः विद्याण्डुसुम्मो द्रवणण्डुसुम्मः स्वामिण्डुसुम्मो सकलण्डुसुम्मः हितोण्डुसुम्मः परतोण्डुसुम्मः यतो यतो वापि ततोण्डुसुम्मः सुम्मदेवां न परं न किञ्चित् तस्माण्डुसुम्मं शरणं प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहदसहितराणि मेने अस्मद्गुरोर्भगवतोऽसि सिन्धोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरि वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं बहुवेदानाशरो मुनीश्वरम् श्रीरङ्गेशेतिङ्गुणाकरुणया संस्थापितं ख्यातश्री नरसिंहकार्यमुनिपादाम्बुजयन्तीरं दान् दीक्षादिव्यादिसुगुणैर्वान्तं पुदाग्रेशं श्रीमद्रङ्गधरायोनिपदं श्रेयोनिं संशये श्रीमत्श्रीरङ्गपृथ्वीश्वरसरगुणासमेन्द्रनिदृष्टं निस्तात्मानन्दसुम्ने नगरसरिजिद्योगिनेतत्प्रसादात् राज्ञश्रीरङ्गदिवदे प्राप्तलक्ष्मीसंस्थानं सेवे यतीन्द्रं सकलगुणनिधिवीरवीक्षणा श्रीरङ्गनाथशरोपीतिन्दृष्टं लक्ष्मीकुसुमसरति करुणैकपात्रं श्रीरङ्गवीरगुणाशरोभृद्यं वेदान्तदेशीन्द्रमहं प्रपद्ये सम्प्राप्ताध्यात्मशास्त्रं नवरसरजिद्रङ्गपूकार्याभ्यां कारुण्याश्रयं विगतविभोः आत्मनिक्षेपधन्यं वेदान्ते वावधूगत्वं सन्निधितारङ्गपूरेण सूक्तं वात्स्यं नारायणार्यं परमधनं व्याख्यातमीडे श्रीमद्रङ्गशटारसंयमवराल् लब्धाहमान्तद्वयं श्रीमद्वीरहुद्वादशरपादारविन्दाश्रयं श्रीमद्वेदोदं सदेशेते कारुण्यवीक्षास्वदं सेवे रङ्गदुरीणशासनसं नारायणं योगिनं श्रीमद्रङ्गशटारयोगिनं निष्कात्मरक्षापरं श्रीमद्रङ्गशटारविरहुणालब्धाहमान्तद्वयं ईर्षाडम्बविजयं सुगुणैर्बान्धं महद्वं सुदम् वन्दे वत्सभूषणं पदवरं श्रीकृष्णमार्यं सदा वेदान्तदेशीयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैरघुवाक्षितं श्रीरङ्गनाथेशे रमाश्यामः श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराज हरिचन्दनयोगदृश्यां साक्षात् क्षमां करुणया कमलाभिमान्यां गोदावनन्यशरणं प्रपद्ये ஐஷிங்களுடைய உபன்யாசத்தை கேட்டுட்டு அதனால பரம சந்தோஷமா இருக்குங்களா ஐஷிங்களுடைய அனுகிரகத்தை பெற்று இந்த உபன்யாசத்தை கேட்கிறவங்களுக்கு பல சேமமா சூடி கொடுத்த நாச்சர் அனுகிரகத்தினால பல சேமங்கள் ஏற்படணும். இந்த ஐஷிங்கர் பெரிய ஐஷிங்கனுடைய அஷ்டோத்திரமாக சரோபாச்சார் பண்ணிருக்கிறத நேற்று தான் அவர் அமைச்சிருக்க ராஜாஜி அமைச்சிருக்கான்னு சொல்றார். நான் இன்னும் பார்க்கல. அதை பார்த்துட்டு அது ஆச்சரியமான விஷயம். அது கேட்கறதுக்கே ரொம்ப மனசு சந்தோஷமா இருக்கு. இன்றைக்கு பாசுரமும் ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். அது ஐசிங்கர் என்ன விவரணமா பண்ணியிருப்பார், சாட்சியாயிருக்கும். அந்த இதில் இப்போ அது தொடர்ச்சியா எல்லா சாஸ்திரமுமே நமக்கு கடைசியில சரணாகதி தான் கொண்டு விடுறது. சரணாகதி தத்துவம் தான். ஆக அப்படிப்பட்ட அந்த சரணாகதியுடைய பெருமையை சொல்லக்கூடியதான சரணாகதி கத்தியத்தினுடைய விவரணத்தை பார்த்துன்னு வந்துட்டு இருக்கோம். அதாவது இந்த விஷயத்தினுடைய ஒரு ரசமானது அது ஐசிங்க அடிக்கடி சாய்ச்சாகும். ஒரு பிடித்தமான வஸ்து அதை சாப்பிட ஆரம்பிச்சோன்னாக்கா அதுலயே இன்னொரு இடத்த வஸ்து அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இதுலயே அவன் ஈடுபட்டுருவான் சாய்ச்சாகும். அந்த மாதிரி இந்த பிராட்டியின் இடத்துல சரணாகதி பண்றதை பத்தி அந்த சூர்ணிகையை ஆரம்பிச்சோம். அப்போ அந்த பிராட்டி கிட்ட ஏன் சரணாகதி பண்ணணும் அப்படின்றத அது ரொம்ப விவரணமா சுவாமி தேசிகன் ரகசிய ரட்சையில சாதிச்சிருக்கார். சரி, அது வேண்டாம், அது நாளாகுமேன்றதுக்காக அதை ஸ்கிப் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா அதுல எடுத்திருக்கிற பூர்வபக்ஷங்கள் சுவாமி தேசிகனே பூர்வபக்ஷம் பண்ணிட்டு அதுக்கு கொடுத்துருக்க அழகான விவரணங்கள் அதுல பல சாஸ்திரங்கள்ல இருந்து விஷ்ணு தர்மத்துல இருந்தும் சாஸ்திர சமயத்துல இருந்தும் பல பிரமாணங்கள் ஸ்லோகங்கள் எடுத்தாயிருக்கு. அதனால அதெல்லாம் கொஞ்சம் அனுபவம், அதாவது இந்த பிரமேயத்தில் தான் அதை சேவிக்க முடியுது. தனியாக உட்காந்து சேவிக்கிறதுன்றது அதுவும் இதுவா இல்லை. ஒரு பிரமேய நிர்பந்த வரிசை தான் அந்த காரியத்தை இடுவேன் அதனால நீங்களும் அதில் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரே ஆசனம் தான் அது திருப்பி கொஞ்சம் பிளாஷ்பேக் மாதிரி முன்னாடி போயிட்டு இருக்கேன். அதாவது சுவாமி தேசிகன் பூர்வபக்ஷம் பண்ணியாருது. நனு ஏவம் சகல பலப்பிரதா
பகவானேவ தத் பிரபத்தி சித்தியர்த்தம் சித்தமபி ஆசியேதாம். அதாவது சகல பலப்பிரதன் யாரு? எம்பெருமான். அப்போ அந்த சகல பலன்றதுலயே மோட்சம் ஒரு பலன் தானே. ஆக அத்தையும் அவன் கொடுக்க வேண்டியது தானே. அது அப்போ அவங்கிட்டயே அதை வாங்கிக்கலாமே, பிரார்த்திக்கலாமே அப்படின்றதுதான் இங்க சொல்ற சுவாமி ரொம்ப ஆச்சரியமா. ஆக எல்லா பலன்களையும் கொடுக்கவில்லை அந்த பகவானத்திலேயே இந்த பிரபத்தி சித்திப்பதற்காக அவனே ஆசிரிக்கலாமே. அப்போ எதுக்கு ஸ்ரீ பிரபத்தி? அந்த இடத்துல ஸ்ரீ பிரபத்தி வேண்டாமே அப்படின்னா அது சொல்லக்கூடாது. ஏன்? அதாவது பூர்வபக்ஷம் எவ்வளவு நாள் பண்ணிடலாம். அந்த பூர்வபக்ஷத்துக்கு சாஸ்திரமும் இடம் கொடுக்கணும். சாஸ்திரம் இடம் கொடுத்தாதான் பூர்வபக்ஷம் பண்ணலாம். நமக்கும் எல்லாம் தெரியும் பூர்வபக்ஷம் பண்ணிட்டே போயிட்டு இருந்தானாக்க. ஆனா அதுல ஒரு விஷயம், சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பூர்வபக்ஷம் பண்ணிட்டே இருந்தா சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுலயும் பூர்வபக்ஷம் பண்றதுன்றது ஒத்துன்னு இருக்கா. இருந்தாலும் வெறும பூர்வபக்ஷமே பண்ணிட்டு போயிருந்தானாக்க அது கொஞ்சம் சரியா. அதுல பிரபதி அப்போ பெருமாள்கிட்ட பண்ணிக்கலாமே அப்படின்னு இந்த பூர்வபக்ஷம் பண்ணலாமன்னா அது பண்ணக்கூடாதுன்னு சாதிக்கிறார். அப்போ சரி, அந்த பெருமாள் கிட்ட பிரபத்தி பண்ணிண்டா அவனுக்கு நேரம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொன்னா பிரபத்தி இல்லைன்னா அது பண்ணக்கூடாது, அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அப்போ பகவானே மோட்சத்தை கொடுப்பான்னு சொல்லி நிச்சயம் பண்ணிட்டோம் இல்லையோ. நிச்சயம் பண்ணாக்க அப்போ பகவான்கிட்டே சரணாதி பண்ணலாமே அப்படின்னா அது நடுவுல இப்போ பக்தி யோகம் இருக்க. இந்த பக்தி யோகமானது அது சித்திக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அபேட்சிதமானது அந்த சரணாதி. அந்த பிரபத்தியை பண்ணாதான் அந்த பக்தி யோகமானது கைகூடும். அந்த மாதிரி பிரபத்திக்கு ஏதாவது ஒரு பிராயசித்தமாக பண்ணிண்டு அது நிலைக்கிறதுக்கு ஏதாவது பண்ண முடியாது இருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்படியே குழம்பி கடைசியில சரி அதுவும் வேண்டாம், பிராயசித்தமே வேண்டாம், நேர பெருமாள்கிட்டே பண்ணிக்கலாம்னாக்க இவனுடைய சில கர்மானுகமான சில காரியங்கள் கொள்ளியோ அது இவனை பண்ண முடியாது, பண்ணிவிடும். ஆக அதனால பிரபத்து சரி இப்படியே வேண்டாம், நமக்கு எத்தனையோ பிரதிபந்தங்கள், நமக்கு எதையும் நிர்தாரணம் பண்ண முடியல. சரி பிரபத்தி சாஸ்திரத்தை தெரிஞ்சுட்டு அது பிரகாரம் நாம அனுஷ்டிக்கலாமா அப்படின்னா இப்ப பிரபத்தி சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்ச மகா வித்வான்கள்லாம் கூட காலத்துல பண்ணிக்கல ஒரு காலத்துல. அதுக்கப்புறம் தான் கொஞ்ச நாள், அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. அதனால கடைசி காலத்துல கடைசி சமயத்துல பண்ணிட்டு இருக்கா. இப்படிதான் ஒரு திருஷ்டாந்தத்துல சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு. ஆக அப்படி அந்த பிராயசித்தை பிரபத்தம் பண்ணாட்டா கூட பண்ணலாமன்னா இவனுடைய கர்ம பண்ணாத போயிடுவான். அதுக்கப்புறம் சரி பார்த்தான் இந்த பக்தி யோகம் சரணாகதி இருக்க. அதுல பக்தி யோகமானது இந்த கர்மயோக ஞான யோகம்லாம் பண்ணுவேன் அந்த அங்கங்கள் மாதிரி. சரி அந்த அங்கங்கள்லாம் நம்மளால முடியாது. பிரபத்தி சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். பிரபத்தி சாஸ்திரத்துல அது ரொம்ப அதி சுகரமாயும், சுவாமி தேசிகன் அதை ரொம்ப ஆச்சரியமா வேற சில ரசங்களை விசாரிக்கிறார். அதி சுகரமாயும் ஆனந்தமாயும் சொல்லி சாதிச்சுடுவார். ஆக அதுக்கு அதை பண்ணலாமே. ஆனா அதுல மகா விசுவாசம்னு ஒரு அங்கம் இருக்கு. அந்த மகா விசுவாசம் சரி எப்படியா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சுகரமா இருக்கும் போல் இருக்கே, சரி அது பண்ணலாமா அப்படின்னு சொன்னா அதுவும் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு விஷ்ணு தர்மத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அதாவது இந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சரணாகதி எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சா பூலோகத்துல மனுஷாக்கள் இல்லாத போய் தனக்கு ஹவிஸ்பாகம் கிடைக்காது போயிடுமேன்றதுக்காக தேவர்கள் பயந்து அவளை இந்த சரணாகதி பண்ணிக்க விட அப்படி தர்றாளாம். அது விஷ்ணு தர்மத்துல அந்த ஸ்லோகம் சொல்றார். அதாவது சூயத்தேக்கல கோவிந்தன்ற ஸ்லோகத்துல இந்த மனுஷர்களுக்கெல்லாம் சம்சாரத்துல நூனத்தை வந்துடுறதுக்காக தனக்கு ஹவிஸ் கிடைக்காது போறதுனால அவளுக்கெல்லாம் என்ன பண்ணாக்க ஒரு தடங்களை உண்டு பண்றாங்க தேவர்கள் இந்த பிரபத்தியை அனுஷ்டிக்க முடியாதபடி. இது இந்த விஷ்ணு தர்மத்தை சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாத அதே விஷ்ணு தர்மத்திலேயே ஒருத்தன் இப்ப ஹரிச்சந்திரன் மாதிரி பொய்யே சொல்லக்கூடாது, எப்பவுமே உண்மையே பேசணும் அப்படின்னு ஒரு விரதத்தை வச்சுட்டா அது எத்தனை தடங்கள் வரும். அதுதான் சாதிக்கிறார். சத்தியம் சொல்றதுக்குன்னா
100 விதமான தடங்கள் ஏற்படுது. சரி, தபஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதுக்கு சகசிரம் ஆயிரக்கணக்கான தடங்கள் வருது. அதுக்கப்புறம் சரி பகவான் பக்தி செலுத்தலாமா அப்படின்னா அதுக்கு பல ஆயிரக்கணக்கான விக்னங்கள் வருது. இதெல்லாம் சொல்லியிருக்கு. ஆக இப்படி பல சிரமங்கள் செய்யக்கூடியனால அதை அப்படியே விட்டுடலாமா அப்படின்னு சொன்னாக்கா அது அது வேண்டாம். அத ஏன் சொன்னாக்கா லகு தந்திரன்ற ஒரு சாஸ்திரத்துல இந்த உபாயமானது ரொம்ப சுலபமா செய்யக்கூடியது. அதே சமயத்துல இந்த மகா விசுவாசத்தை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது லகு தந்திரம் தான். பிராயஷ்டு இந்த பிரபத்தின்றது ரொம்ப ரொம்ப லகு தான். ஆனா அந்த லகு தந்திரம் எனக்கே ஒரு சமயத்துல சுலபமா தோன்றது. ஓஹோ, அந்த மாதிரி யமனியம் ஆகின பிரத்யாகாரங்கள்லாம் இல்லாம பக்தியோகம் இல்லாத இது ரொம்ப சுலபமா இருக்க அப்படின்னுட்டு கடைசியில இந்த மகா விசுவாசம் பெருமாள்கிட்ட மகா விசுவாசம்ன்றால அது வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா அவனுக்கு தோன்றக்கூடிய நிலைகள். இப்படி ஒரு நல்ல காரியத்துக்கு செய்யும் பொழுது பல பிரதிபந்தகங்கள் வரதான் வரும். அதேதான் வராக சர்மஸ்லோகத்தை சாதிக்கிறார். ஸ்திதே மனசு சுஸ்தே சரீரே சதி யோனரா தாது சாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா. ஒரு நினைப்பதற்கே இவ்வளவு எதிர்பார்க்கிறார். எங்க ஸ்திதே மனசு ஒரு படத்துல இருக்கணும். சரீரே சதி சரீரமானது சொஸ்தமா இருக்கணும். என்ன அதுக்கப்புறம் தாது சாமியே அந்த நினைக்கிறது கூட தாதுக்கள்லாம் ஒரே நிலையில இருக்கணும். இப்படி மனசு ஒருபட்டு இருக்கணும். அதுல சரீரம் சொஸ்தமா இருக்கணும். அதுக்கப்புறம் தாதுக்கள்லாம் ஒத்துழைக்கணும். இப்படி இது 3 சொல்லிருக்கு. இதெல்லாம் பார்த்தா நம்ம என்னைக்கு முடிய போறது? என்னைக்குமே முடியவில்லை. அதனால சித்தே மனசு சித்தே என்று இவைகள்லாம் சொன்னதுனால அந்த பிரபத்தை அனுஷ்டிக்கும் பொழுது அதுல என்ன அந்த பிரபத்தினால நமக்கு என்ன அப்படின்னா பகவத் கைங்கரியம். அந்த பகவத்தை அடைக்கிறதுக்கு பகவானிடத்துல மகாவிஸ்வாசம் செலுத்தணும். இந்த மகாவிஸ்வாசம் செலுத்துறதுனால மற்ற உபாயங்கள்ல தனக்கு சம்பந்தம் இல்லைன்னு வரணும். இப்படி இவைகள்லாம் உண்டாவதற்காக இப்போ இதெல்லாம் எப்படி உண்டாகும் நமக்கு அப்படின்னு சொன்னா பிராட்டி கிட்ட பிரபத்தி பண்ணாதான் சித்திக்கும் அப்படின்னு. ஏன் திருப்பி பிராட்டி ஏன் இத்திய பெருமாள்கிட்ட சொல்லிட்டு பண்ணிட்டு போவோமே, ஏன் பிராட்டி கிட்ட சொல்லணும் பண்ணணும் அப்படின்னா அது அப்படி அந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்றார். ஆக இது ஏன் சொல்ற ஏன் அப்படி சொன்னாக்கா பெருமாளே வகுத்திருக்காரு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா சௌனக சமீகத்தில ஒரு ஸ்லோகம் வருது. அதாவது வாக்கை காட்டிலும் வாக்கு கெட்டாத பரமபலம் எது? அந்த மோட்சம். அந்த மோட்சத்தை பிரார்த்திக்கிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னா லக்ஷ்மிய ஆசிரியக்கணும் அப்படின்னு சௌனக சமீகத்தில் சொல்லியிருக்கு. ஆக இப்போ வாக்குக்கு எட்டாததான பரமபதத்தினுடைய பலத்தை அதாவது பகவத் கைங்கரியமாகிற மோட்சத்தை பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொன்னா இவன் பரிசுத்தனா இருந்து கொண்டு லட்சுமியை ஆசிரியிக்க வேண்டும் அப்படின்ட்டு சௌனக சமீகத்துல சொல்லியிருக்கு. ஆக இதெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. அதே முதல்ல ஸ்மிருதியை கொண்டு சொல்ற, ஒரு சமீகத்தை கொண்டு சொல்றார், அப்புறம் பெருமாளே சொல்ல போறார். ஆக இப்படி அந்த பிராட்டி கிட்ட பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இப்போ அந்த சக்தி ஆனா அந்த பகவான் தான் இந்த சக்தி கொடுக்கிறார். அதாவது எப்படி என்ன சக்தினாக்க பிரபத்தி ஸ்ரீ பிரபத்திய பண்ணி நீ இதுல வரணும் அப்படி. அப்ப ஸ்ரீபதிக்கு வேண்டியத பிரபத்தியா அந்த அதாவது பிராட்டியும் இவனை அனுகிரகம் முடியான தன்மையை புருஷகார பூஜையா இருக்கிற தன்மையை பெருமாள் தான் கொடுத்திருக்கார். இப்படி வாச பரமம். அப்புறம் சாத்துவ சமீகத்துல சாதிக்கிறார் பகவான ஆசிரியக்கணும். பகவான தியானம் பண்ணனாலே பகவான தியானம் பண்ணிட்டு இருக்கவன் லக்ஷ்மி ஆசிரியிச்சு இந்த சத்துரஸ்தமங்களாகிற சமுத்திரத்தை அவன் சீக்கிரம் தாண்டுவான். அதாவது உபாசனம் பண்றவன்
முதல்ல பிராட்டிய தியானம் பண்ணி அந்த ரஜோகுண தமோ குணங்களான குணங்களை எல்லாம் தாண்டி அதுக்கப்புறம் பரிசுத்தமான மனசை அடைஞ்சு அதுக்கப்புறம் என்னிடத்திலே பக்தியை செலுத்துவான் அப்படின்னு சாத்துவத சமயம் சொல்லப்படுறது. இப்படி உபாசனா ஆரம்பிக்கிறதுக்கே அந்த ரஜகுண தமோகுணங்கள் இருந்ததுன்னா அதுக்கு தடங்களா இருக்குமேன்றதுக்காக அந்த சத்துவ குணம் வரணும் அப்படின்னு சொன்னா எதுக்கு பண்ணணும் அப்படின்னா பிராட்டியை ஆசிரியிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இந்த லகுதந்திரம் தான் சாதிக்கிறார், பெருமாளை சாதிக்கிறார். என்னுடைய பத்தினி இருக்காளே, என்னுடைய பத்தினி ஒத்தியே நீ சரணமாக ஆசிரியிக்கணும். எதுக்குன்னா சர்வபாப சமுத்பவே, சர்வ பாபங்கள் உனக்கு ஏற்பட்டு அதனால நீ பிராயசித்தம் பண்ணணும்னு ஏற்பட்டதுன்னா சர்வபாப சமுத்பவே பிராயசித்த சர்வ பாபங்கள் உண்டாருது. பாபம் உண்டாச்சுன்னா என்னது, அதுக்கு பிராயசித்தம் பண்ணி ஆகணும். ஆக பிராயசித்த பிரசங்கேது தேவதேவசிய மகிஷி, தேவதாவனான பிராட்டியை மாமேகாம் என்னொருத்தியே சரணமாக அடைய வேண்டியது அப்படின்னு சொல்லி ரகுதந்திரத்துல பெருமாள் சாதிக்கிறார். இப்படி பல விதங்கள். அதுவும் இல்லாத பிராட்டினுடைய பெருமையை சொல்றார். அவள் எப்படிப்பட்டவர்னா சோபனமானவள். அதுவும் இல்லாத அவளை யஜ்ஞ வித்யை, மகா வித்யை, குஹ்ய வித்யை, இப்படி விமுக்த பலதாயினி, இப்படின்னு அவளை பத்தி பிராட்டியை பத்தி விஷ்ணு புராணத்துல இந்திரனே ஸ்தோத்திரம் பண்றான் அவள் எப்படிப்பட்டவன்றது. அதுல இவள் சொல்லும்போது எல்லா வித்தியைகளுக்கும் இவள் வித்தியை எல்லாம் கொடுக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய இவள் இருக்கா. அப்படி இருக்கும்போது அதுல குஹ்ய வித்யாச்ச, இந்த குஹ்ய வித்யன்றதுதான் பரம ரகசியமான பிரபத்திய விஷயம். ஆக அந்த பிரபத்திய விஷயத்தை கூட, பிரபத்திய வித்தியம் வந்து ஆத்ம வித்யை, இது ரெண்டுத்தையுமே அவள் தான் நம்ம கொடுக்குறா. அப்படிப்பட்ட அதனாலதான் பிராட்டிக்கு அந்த பிராட்டியினுடைய சரணாதி இந்த பிரபத்திய விஷயமா இருப்பதனால பிராட்டிகிட்ட சரணாதி முதல்ல பண்ணணும் அப்படின்னு சொல்றா. ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள்லாம் சொல்லணும்னா நாயகம் அது அதனுடைய அர்த்தத்தை மாத்திரம் சொல்லிட்டு இருக்கேன். ஆக அப்படிப்பட்ட இந்த பிராட்டியினுடைய சரணாகதி விஷயத்த யஜ்ஞ வித்யா, மகாவித்யா, குஹ்ய வித்யாச்ச சோபனே, அதுதான் விஷ்ணு புராணத்துல சொல்றக்கூடிய சோகமானது. அப்படிப்பட்ட பிராட்டி கிட்ட சரணாதி பண்ணுன்னு சொல்கிறது. அதை தவிர மகாபாரதம் அது இன்னும் ஒத்தது. வித்யா சகாயவந்தம் ஆதித்யஸ்தம் சனாதனம் மாம் அப்படின்றது, அதாக ஆதித்ய மண்டலத்தில் இருக்கக்கூடியதான பகவானை, அந்த பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பிராட்டியோட கூடியவனை இந்த வித்தியை அடையணும்னாக்க அவனை உபாசனம், லட்சுமியோட கூடினவனை உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக இப்படி பல தந்திரங்களால இத சொல்லப்பட்டதுனால அந்த பிராட்டியினுடைய சரணாகதி பண்ணணும்னு ஏற்படுறது. அப்போ அதனால இப்ப என்னாச்சு, பிராட்டி கிட்ட சரணாகதி பண்றதுன்றது பிராட்டி சரணாகதி பிரபத்தியானது முதல்ல அனுஷ்டிக்கப்பட வேண்டியது அப்படின்னு ஏற்படுது. அதுதான் சொல்றது பகவன் நாராயணாபி மகான ரூப. அதனாலதான் அந்த பகவத் சப்தத்தை சொல்லச்சே என்ன சொல்ற, ஆக அதனாலதான் லட்சுமி சரணமாக அடைகிறார் பகவத் என்று ஆரம்பித்து. அதனால இப்போ பகவானை காட்டி கொடுப்பது பிராட்டியினுடைய ஸ்ரீபதின்றது. அதே மாதிரி விஷ்ணு பத்னி அவளை காட்டி கொடுக்கறது விஷ்ணு பத்னி சொல்றது. இப்படி சாஸ்திரத்துல ரெண்டுமே இருக்கு. இது எப்படா அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ விஷ்ணு பத்னி, விஷ்ணு வல்லபா இப்படி எல்லாம் பிரயோகம் இருக்கு. ஆக விஷ்ணு பத்னி சொன்னா விஷ்ணுனுடைய பத்னி இங்க சொல்ல. அதனாலதான் பகவன் நாராயண மதானு சொல்றோம். எடுத்த உடனே பிராட்டி சொல்ல முடியோ, பிராட்டியை சொல்லாத பகவத் சப்தத்தை போட்டார். அந்த பகவத் சப்தம் போட்டா அந்த பகவத் சப்தமானது அது போன தடவை சொன்னேன், மைத்ரேயர் விஷ்ணு புராணத்துல பகவத் சப்தத்துக்கு அந்த இந்த மூணுத்துக்கும் அர்த்தம் சொல்லி அத்தர கூடியதான பகவத் அப்படின்னு சொன்னோம். அந்த பகவத் சப்தமானது வேற அது இஸ்ராலுக்கும் அந்த பகவத் சப்தம் போய் சேர்றது. அதனால அதை போகக்கூடாதுக்காக தான் நாராயண சப்தத்தை போட்டாருங்க. பகவன் நாராயணாய் மதான ரூப, அதாவது அனன்யாகி மயா சீதா, அனன்யா ராகவே நாகம், இப்படிலாம் ராமாயணத்துல பிரயோகங்கள் இருக்கு.
அதாவது சீத்தியானவள் எப்படின்னாக்கா வேற ஒருத்தரையும் ஆசிரிக்காதவள், ராமனை தவிர வேற யாரையும் ஆசிரிக்காதவள், ராமனையே ஆசிரித்தவள். இவன் எப்படிப்பட்டான்னா அகம் ராகவேன அனன்யா, வேறொரையும் பார்க்காதவன் ராகவன். இப்படி ரெண்டு பேரையும் சொல்றது. இது எப்படா அப்படின்னு சொன்னா, இந்த பிரபையுடைய வஸ்துவையும் எப்படி பிரிக்க முடியாதோ அந்த மாதிரி அதுக்கு மேல வருது. அப்ப அந்யோன்யாசியம் வந்துருமோ அப்படின்னாக்கா இந்த சாஸ்திரத்துக்கெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் அந்யோன்யாசிய தோஷம் வராது அப்படின்னா சாதிச்சு. அதனால இப்படி லக்ஷ்மியை கொண்டு காந்தினால சூரியனை எப்படி நிரூபிக்கிறோமோ, அதாவது பிரபாவான் சீதையா தேவியா பரமவியோம பாஸ்கரஹான்னு சொல்லி அங்க சூரியனுடைய பிரகாசத்துக்கு எப்படியோ அந்த மாதிரி அந்த சூரியனை விட பரமவியோம பாஸ்கரஹா யாரு, ஸ்ரீராம பிரபு அப்படின்னு சொல்ற. அது மாதிரி பிரபையை விட்டு எப்படி சொல்லுவோம், அது மாதிரி லட்சுமியை கொண்டு இங்க பெருமாளை நிரூபணம் பண்ணலாம், பெருமாளை கொண்டும் லட்சுமியை நிரூபணம் பண்ணலாம் அப்படின்னு சாய்கிற. இது சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் யதத்யத்புதம் யான்யன்யான் யதாசுகம் விஹரதோ ரூபாணி சர்வாணி தானி ஆகுஸ்வைர் அனுரூப ரூப விவேகி காடோப கூடானிதே. எல்லாத்துக்கும் பிரமாணம் இருக்கு. அதுவும் ஆளவந்தாருடைய சதுஸ்லோகில ரொம்ப ஆச்சரியமான சாந்தானந்த மகாவிபூதி பரமம் யத் பிரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் எதத்யத்புதம் அதாவது பகவானுக்கு உடையதான எல்லா போகங்களும் அவளுக்கு உண்டு. ஸ்வரூப ரூப ஆகு ஸ்வைரா அனுரூப ரூப விபவைகி காடோப கூடானிதே. அது ரெண்டு பேருக்கும் இருக்கிற தன்மை பக்தி இருந்தாதான் தெரியுமே தவிர அவ்வளவு மறைஞ்சு கிடைக்கிறது. அவள்கிட்ட இருக்கிற பிரபாவங்கள் அவள்கிட்டே மடி கிடக்கிறது. காடோப கூடானிதே சாய்கிறது. அப்ப அதனால பிராட்டி கிட்ட பிராட்டியோட கூடிய, அதாவது பிராட்டி கிட்ட முதல்ல சரணாகதி அனுஷ்டிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி சாய்கிறார். அப்போ பகவத் சப்தத்துக்கு மேல நாராயண சப்தம், அதுக்குதான் காரணம் சொல்லியாச்சு. பகவத் சப்தமானது பகவானுக்கு மட்டும் இல்லாத இன்னும் சில பேருக்கும் அது உபயோகம் ஆகுது. அதை வியாபர்த்தி பண்றதுக்காக தான், அதுல இருந்து வேறுபடுத்தி காண்பதற்காக தான் நாராயண சப்தத்தை போட்ட. இந்த நாராயண சப்தத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருக்கு. என்ன அர்த்தங்கள் இருக்கு அப்படின்னா, அது தத்புருஷ சமாசம் சொல்லுவா. தத்புருஷ சமாசம்னா நாராயணம் அயனம் எஸ்யசா நாராயணா, அதாவது நாரங்கள்னா சேத்தனாச்சேத்தனங்கள், அவைகளுக்கெல்லாம் எவன் ஒரு இருப்பிடமா இருக்கிறானோ அவன் நாராயணன். இது அதாவது பகிர்வியாப்தி இல்லாத, அந்த பகிர்வியாப்தி இல்லாத பகிர்வியாப்தி மட்டும் தான் சொல்றது. அந்த பகிர்வியாப்தி சொல்றது அது தத்புருஷ சமாசம். நாராயணம் அயனம் எஸ்யசா, எந்த நாரங்களுக்கு இருப்பிடமாக இருப்பவன். அதே நாராக அயனம் எஸ்யசா அது பகுரிய சமாசம். இத சொன்னா எல்லா இடத்துலயும் தங்கு தடையின்றி உள்ள புகுந்து இருக்கக்கூடியவன், இது பகுரிய சமாசமா இருக்கு. ஆக என் பேருக்கு நலத்த ஒன்பொருள் ஈரில அப்படின்ற பாசுரத்தை கொண்டு பகுரிய சமாசமாக அங்க சொல்லப்படுகிறது அந்த நாராயண சப்தம். அப்படிப்பட்ட நாராயணன் பகவன் நாராயணனுடைய அர்த்தத்தை சொல்றாங்க. பிரளய காலத்துல சொல்லும் பொழுது ஏகோகவை நாராயண ஆசித் அப்படின்னு அந்த சமயத்திலையும் ஏகோகவை நாராயண ஆசித், அதுக்கு மேலதான் சொல்றாரு ந பிரம்ம ந ஈசானகான்னு சொல்றாரு. அந்த இடத்துல நாராயண சப்தம் தான் போடுறார். ஏன் ஏகோகவை ஆசித்து சொல்ல வேண்டிய, இல்ல பிரம்மா ஆசித்து சொல்ல வேண்டியது தானே. அந்த இடத்துல நாராயண சப்தத்தை போட்டு ஸ்ரீமன் நாராயண் அங்க பகவத் சப்தத்தை போடல. ஏன் ஏகோகவை பகவதாசித்தோ இல்ல பிரம்மமாசித்தோ இதா போடலாம் இல்லையோ, அங்க சொல்ல நாராயண ஆசிரியத்தை போடுறதுனால அங்க நாராயணன் எல்லா அதாவது சேத்தனாச்சேத்தனங்கள்லாம் தனக்கு சரீரமா உள்ளவன், சேத்தனாச்சேத்தனங்கள் எல்லா வஸ்துக்களிலும் உள்புகுந்து இருப்பவன் அப்படின்னு ரெண்டு சமாசத்தையும் கொண்டு காமி கொடுத்தா நாராயண சப்தத்தை அங்க போடுற.
நான் ஏக்கம் அபிமத ரூப அபிமத அனுரூப. அபிமதம்னா என்ன அப்படின்னா, அது இப்போ எம்பெருமானுக்கு முதல்ல பிடிக்கணும். அவனுக்கு அபிமதமா இருக்கிற வஸ்துவா இருந்தாதான் இதுவா இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த அபிமதமா இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னா அனுரூபமா இருக்கணும். நித்யவேஷா ஜெகன்மாதா விஷ்ணுஸ்ரீ அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தமா அப்படின்னு விஷ்ணு புராணத்தை சாதிக்கிறார். ஆக பிராட்டியானவள் நித்யவேஷா ஜெகன்மாதா விஷ்ணுஸ்ரீ அனபாயினி யதா சர்வகதோ விஷ்ணு, விஷ்ணு எப்படி எல்லா இடத்துலயும் வியாபிச்சுட்டு இருக்கானோ ததைவேயம், இந்த மாதிரி இவளும் அப்படிதான் இருக்கவள். ஆக சர்வ வியாபியாக பெருமான் இருக்கான்னா இவ்வளவு சர்வ வியாபினியாக இருக்கா. சர்வத்திலையும் வியாபிச்சிருந்தாலும் இவ்வளவு வியாபிச்சுட்டு இருக்கா. ஆக அது மட்டும் இல்ல, துவம் மாதா சர்வலோகானாம் தேவதேவோ ஹரிஸ்பிதா துவைதத் விஷ்ணுனா சாம்ப ஜெகத் வியாப்தம் சராச்சரம். அதனால அவன் அவன் நமக்கு தந்தையா இருக்கான்னா இவள் தாயா இருக்கா. ஆக பிராட்டி தாயாகவும் பெருமா நாராயணன் தந்தையாகவும் இருப்பதனால இந்த உலகம் மொத்தத்திலையும் அவ வியாபிச்சுட்டு இருக்கா அப்படின்னு பல பிரமாணங்கள் எடுக்கிற. அஸ்யா தேவியாக மனஸ்தஸ்மின் தஸ்யாம் பிரதிஷ்டிதாம் தேனேயம் சத்ய தர்மாத்மா முகூர்த்தம் அப்படி ஜீவதி. இது எப்படி அப்படின்னாக்க, அஸ்யா தேவியாக மனஹாத்த பிராட்டினுடைய மனசுல பெருமாள் நினைஞ்சிருக்கார், பூர்ணமா நிறைஞ்சிருக்கார். பெருமாளுடைய மனசுல பிராட்டி நினைஞ்சிருக்கா. ஏன்னா சுந்தரகாண்டத்துல ஆஞ்சநேயர் பத்தினியை பார்த்த உடனே இப்படிப்பட்ட ஒரு துல்லிய சூரிய வயோவர்த்தான்ற ரீதியில் இப்படி இருக்காள, இந்த ஏன் பெருமாள் இப்படி எல்லாம் மோகிச்சு அழுதார் அப்படின்றது இங்க பிராட்டியை பார்த்தாவிட்டுதான் ராமனுக்கு தெரிஞ்சது. இது ஜீவிச்சுட்டு இருக்கிறதே ரொம்ப அதிசயம். பெருமாள் இப்படி ஒரு பிராட்டியை பிரிஞ்சு ஜீவிச்சிருக்கார, அது ரொம்ப அதிசயம் அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வரார். சீதையும் சொல்றா, என்னை பெருமாள் கூட்டின்னு போனா நான் ஜீவே இன்னும் நான் ஊர்து மாசாப்பி ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஆஹா, அப்படி ரெண்டு பேருமே ஒருத்தர பிரிய முடியாத அப்படி இருந்துட்டு இருக்கா, அந்த பாகத்துல இருந்துட்டு இருக்கா. ஆக அப்படிப்பட்டதான பகவான் அபிமத அனுரூப கோலமலர் பாவைக்கு அன்பாகிய என் அன்பேயோ அப்படின்னு நம்மளோட சாதிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட அபிமத அனுரூப. அபிமதம்ன்றதுனால எம்பெருமானுக்கு பிரியமாயிருப்பவள். அனுரூப அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஏற்ற மாதிரி துல்லிய வயோவர்த்தகான்ற ரீதியில எல்லா விதத்திலையும் அனுரூபமாக அவன் செய்யற காரியத்துக்கு இவ்வளவு போறது, அவன் நினைக்கிறதே இவள் நினைப்பது, இப்படி எல்லா விதத்திலையும் அனுரூபம். ஒரு அம்சத்துல கூட வித்தியாசம் இருக்காது. ஆக அபிமத அனுரூப, அபிமதமாயும் அந்த அனுரூபமாவும் ரூபத்திலும் அபிமதமா இருக்கும். ஆக பகவத அனுபவ ரூப சொரூப. அடுத்ததானது சொரூபம். சொரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, இப்போ எம்பெருமானுக்கு சொரூபம் என்ன அப்படின்னா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா. சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவ ஆனந்தத்துவ அமலத்துவங்கள், இந்த 5 குணங்கள் எம்பெருமானுடைய சொரூபங்கள். இந்த சொரூப குணத்தை கொண்டுதான் உபாசனை பண்ணணும். இது எல்லா விஷயத்தையும் எப்பவும் இந்த உபாசனை பண்ணும்போது இந்த 5 தவிர மீது கல்யாண குணங்கள் சிலது இருக்கும், சிலது இருக்காது. ஆக அப்படிப்பட்ட ஒவ்வொரு வித்திக்கும் சில குணங்கள், ஆனா இந்த 5 குணங்களும் நியமேன இருக்கும். அந்த மாதிரி பிராட்டிக்கும் இந்த சொரூபங்கள்லாம் உண்டு. இந்த சத்தியத்து ஞானத்தை வந்து சத்தியம்னா என்ன அப்படின்னா விகாரம் மட்டும் இருப்பது, மாறுபடாம இருப்பது சத்தியம். ஞானம் என்ன அப்படின்னா ஞானத்துல இப்போ நமக்கெல்லாம் ஞானம் சங்குச்சிதமா இருக்க அந்த மாதிரி கிடையாது. சர்வ விஷயத்தையும் ஒரே சமயத்துல எப்படி எம்பெருமானால யுகபத்தா கிரகிக்க முடியுமோ அந்த மாதிரி சர்வ விஷயங்களையும் சர்வகாலத்திலையும் விஷீகரிக்கக்கூடிய தன்மையை உடையவர்களாக அவ பிராட்டியும் இருக்கார். அனந்தம் அதான் எம்பெருமான் இந்த இடத்துல தான் இருக்கான், அந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்க மாதிரி இவ்வளவு பிராட்டியோட கூட இப்ப ஹிருதயத்துல பெருமாள் இருக்கிற அங்குஷ்ட மாத்திர புருஷன் சொல்றோமே,
அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷாந்தத்துல அதுக்கு அளவு வேற சொல்லியிருக்கு, அங்குஷ்டன்னு வேற சொல்லியிருக்கு. இந்த அங்குஷ்டத்துல பிராட்டிக்கு இடம் இருக்குமா அப்படின்னா அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷத்துல கூட பிராட்டியோட தான் பெருமாள் ஹிருதயத்துல எழுதிருக்கார் அப்படிதான் நிர்தாரணம் பண்ணிருக்கு. அனந்தம் ஆனந்தம் அப்படின்னா எப்பவுமே அவளுக்கு துக்கம்ன்றதே கிடையாது. இந்த பிரகிருதி சம்பந்தப்பட்ட நமக்கு தான் துக்கங்கள் இருக்கு அதிகமா இருக்க தவிர அவளுக்கு துக்கம்ன்றதே என்ன தெரியாது. ஆக எம்பெருமானை போல அதெல்லாம் அவதார காலத்துல ஏற்படுற துக்கங்கள்லாம் அது வேற, அது அபிநயன் அபிநயன் நிர்தாரணம் பண்ணிடுறார். ஆக அவர்களுக்கு இயற்கையிலேயே சந்தோஷத்தை வழியாக கொண்டவர்கள் ஆனந்தம். ஆமலம் அப்படின்னா தோஷமற்றவர்கள், எப்பவுமே தோஷம் கிடையாது. ஏன்னா ஏன் தோஷம் இல்லாத அப்படின்னா அந்தந்த வஸ்துக்கள்ல நிறைஞ்சிருக்காள அந்த வஸ்துடைய தோஷம் அதுல ஒட்டுமா அப்படின்னு சொன்னா ஒட்டவே ஒட்டாது. ஆக அவளுக்கு தோஷமற்றவர்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அதுதான் சொரூப ரூப சொரூப ரூபமாவது. ரூபம் என்ன அப்படின்னா பர வியூக விபவம் அந்தர்யாமி அர்ச்சை, இப்படி 5 விதமான ரூபங்கள் இருக்கு இல்லையோ. இந்த 5 ரூபங்கள்லயும் இதெல்லாம் பெருமாள் மட்டும்தான் இருக்காரா அப்படின்னு சொன்னாக்க இல்ல, இவளுக்கும் உண்டு. அதுல என்ன அப்படின்னா இங்க ஆளவந்தார் ஸ்தோத்திரத்துல சகர்த்தயஸ்யா பவனம் பூஜாந்தரம் தவ பிரியந்தாம யதீய ஜன்மபூஹு ஜகத் சமஸ்தம் யதவாங்க சம்சயம் யதர்த்தம் அம்போதிர் அமன்ய பந்திச்சா அமன்ய பந்திச்சா சகர்த்த. அதாவது இந்த சகர்த்த யஸ்யா புவனம் பூஜாந்தரம், இந்த பெருமாளுடைய திரண்ட தோள்கள் இருக்கோ இல்லையோ, அந்த திரண்ட தோள்கள்ல அகன்ற மார்பு, அந்த திரண்ட தோள்கள் அதுல அகன்ற மார்புகள், அந்த அகன்ற மார்புல ஒரு ஏகதேசத்துல பிராட்டிக்கு இடத்த கொடுத்திருக்கார் பெருமாள். சகர்த்தயஸ்யா பவனம் பூஜாந்தரம், எந்த பிராட்டிக்கு 2 தோள்களினுடைய இடைப்பட்டது மார்புல இடத்த கொடுத்திருக்காரோ பிரியம் தவ பிரியம் தாம யதீய ஜன்மபூஹு. லோகத்துல சாதாரணமா கல்யாணம் பண்ணனாக்க கல்யாணம் ஆனா விட்டு அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் வித்தியாசமா இருப்பான். ஆனா கல்யாணம் ஆன பாரியாளுடைய அகத்த இருக்க மனுஷர்கிட்ட கொஞ்சம் பிரித்தியா இருப்பா. அதே மாதிரி பெருமாள் தவ பிரியந்தாம யதீய ஜன்மபூஹு, அந்த திருப்பார்கடல்ல இருந்து இவள் அவதரிச்சாக இல்லையோ அந்த இடமே இவளுக்கு ரொம்ப போக்கியமா இருந்துதான். பிரியம் பவனம் ஜென்மபூஹு, அந்த பிராட்டி எந்த பிறந்த இடமானது உனக்கு எப்படி விருப்பமாக ஆச்சோ அப்படிப்பட்ட இது. அதுவும் பெருமாளுக்கு அது இருப்பிடம் ஆயிட்டது. ஜெகத் சமஸ்தம் எதபாங்க சம்சயம், இந்த ஜகத் மொத்தம் இருக்க இது எல்லாமே பிராட்டியினுடைய ஒரு கடாட்சத்தினால நிலை பெற்று இருக்கு. அந்த கடைக்கண் அபாங்கம்னா கடைக்கண் பார்வை, அந்த கடைக்கண் பார்வையால அவைகள்லாம் ஸ்திரம் பெற்று நிற்கு. இப்படிப்பட்ட பிராட்டியினுடைய மகிமை. அதுவும் இல்லாத எதர்த்தம் அம்போதிர் அமந்திய பந்திச்சா, இந்த பிராட்டியை அடைவதற்காக தான் சேத்துவானது கட்டப்பட்டது. ஆக அப்படி எல்லா விதத்திலையும் பிராட்டி அடைவதற்காகவே சேத்துவை கட்டினான். ஆக பிராட்டியினுடைய சம்பந்தத்துக்காகவே பெருமாள் பல பிரயத்தனங்கள் பட்டிருக்கான். தன்னுடைய மார்புல கொடுத்திருக்கான். அவ இடத்தையே பிரியமான இடமா பார்க்கறது தனக்கும் போக்கியமா வச்சுட்டான். அவளுடைய திருக்கண் பார்வையிலேயே வச்சுட்டு ததிங்கித பராதீனா விதத்தை அகிலம் ஜெகத்துன்னு சொல்லி அவளுடைய கடைப்பண் பார்வையினுடைய அசைவினாலே ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான்னு சொல்றாளே. அப்படின்னா பிராட்டி கிட்ட எவ்வளவு வியாபகம் உடையவன் அவன். ஆக அப்போ அப்படி ஸ்வரூப ரூப ஸ்வரூப ரூப ஸ்வரூப ரூப குண விபைஸ்வர்ய
அது சொரூபம் ரூபம், அது ரூபம் சொல்லியாச்சு. குண, இந்த குணன் வரும்பொழுது ஹேய குணங்கள் இல்லாத நற்குணங்களை மட்டும் பெற்றிருப்பள் குண. சொரூப ரூப குண விபவ, அதாவது இந்த குணத்துல ரொம்ப விசேஷமான ஒரு குணம். என்ன குணம் அப்படின்னு சொன்னா, நேர பெருமாள்கிட்ட போனா அவன் நாம் சாஸ்திரத்துல அதிலிங்கம் பண்ணி அவனுடைய கோபத்தை சம்பாதிச்சுட்டு இருக்கோம். அந்த கோபத்தை நேரடியா போனா அந்த கோபம் எப்படி என்ன பண்ணுன்னு சொல்ல தெரியாது. ஆனால் பிராட்டியானவள் என்ன பண்றா, இந்த பெருமாள் இவர்கிட்ட போனா ஒரு சுவாரஸ்யம் என்னன்னாக்க, பெருமாள் நம்ம கிட்ட சாந்தமா இருக்க முடியாது பண்ணிடுவா. இதுதான் அந்த பெரிய குணம் அவகிட்ட இருக்குது. இவனுடைய தோஷத்தெல்லாம் மறைக்க முடியாத பண்ணிடுறா பெருமாளுடைய பார்வையில. அப்படிப்பட்ட குணம், அந்த குணம் தான் இந்த விசேஷமான குணம். விபவ ஐஸ்வர்யா, விபவங்கள் அதாவது லீலா விபூதி நித்திய விபூதி இருக்கோ இல்லையோ, இந்த உபய விபூதிகளும் இவளுடைய அதீனமாவே இருக்கு. எப்படி எம்பெருமானுக்கு அதீனமா இருக்கோ அந்த மாதிரி இவளுக்கும் விபவ ஐஸ்வர்ய. குணரத்ன கோஷத்துல ஹேளாயாம் அகிலம் சராச்சரம் இதம் போகே விபூதி பரா தஸ்யாந்தே பரிசார கர்மணி சதா பஷ்யந்தி மே சூரயः ஸ்ரீரங்கேஸ்வர தேவி கேவல கிருபா நிர்வாஹ்ய வர்க்கே வயம் சேஷித்வே பரம புமான் பரிகராஹ்யதே தவஸ்பாரணே. அந்த ஸ்ரீரங்கத்துல எழுதுகிற பெரிய பிராட்டி அவள் என்ன பண்றானாக்க, உலகத்தில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் தனக்கு ஹேலாயாம் அதாவது விளையாடுவதற்காக அந்த பொருளை தனக்காக வச்சிருக்கலாம். நித்திய உபூதி என்னடா அப்படின்னு சொன்னா, அதாவது லீலா உபூதியில் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் தனக்கு விளையாட்டாக வச்சுட்டு இருக்கா. நித்திய உபூதி என்ன பண்றான்னா அது போகத்துக்காக இருக்கு. அந்த அதாவது பரிசார கர்மணி சதா பஷ்யந்தி மேசூரியா. நித்திய புத்திரன் என்ன பண்றான்னா, உன்னைய எப்ப பார்த்தாலும் உன்னைய சேவிச்சுட்டு உனக்காக வேண்டிய கைங்கங்களே பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த கருணையை எப்ப பார்த்தாலும் எதிர்பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த கருணை இருந்தாதான் ஜீவிக்க முடியும். இந்த கருணையானது ரொம்ப ஜலத்தை போல தப்பிச்சுட்டு இருக்க. நிச்சய முத்திரருக்கு தாபங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. இருந்தாலும் அவளுக்கு அந்த பிராட்டினுடைய அனுகிரகமானது அவ இயற்கையாக எதிர்பார்த்துட்டு இருக்கா. நாமளாவது தாபத்தை அடிபட்டு அந்த பிராட்டினுடைய ஒரு கருணையினால பிழைக்கிறோம். ஆனா அவளுக்கு என்னன்னாக்கா மேலும் மேலும் ஆனந்தத்தை கொடுக்கறது. ஆக இவைகள் எல்லாம் பார்க்கும்பொழுது உன்னுடைய பெருமையை தான் சொல்றது. இப்படிப்பட்ட மகிமையுடைய பெரிய பிராட்டிய சேவிக்கிறதுல அவளுக்கு அவ்வளவு ஊற்றம் இருக்கு. அதான் இதை சொல்லச்சே சுவாமி தேசிகனும் மனாதீத பிரதிபம் மங்களம் மங்களானாம் பக்ஷபீட்டி மதுஜீனம் பூஷயந்தி சுகாந்தியா பிரத்யக்ஷானு ஸ்ரவிக மகிம பிரார்த்தனா பிரஜானா ஸ்ரேயோ மூர்த்தியும் ஸ்ரீநதனா துவாம் சரண்யா பிரபத்தேன்னு மனாதீத பிரதிபம். அவளுடைய வைபவங்கள்லாம் எல்லைட்டு சொல்லவே முடியாது, எல்லைக்கே அடங்காது. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகன் அதை சாதிக்கிறார். ஆக அப்படிப்பட்ட மங்களம் மங்களான சொன்ன ஐஸ்வர்யம் அதிலே சேர்ந்து போச்சு. ஆக மகா விபவ ஐஸ்வர்ய சீலாதி அனவசியம். அதுதான் அதனால்தான் இந்த ஐஸ்வர்யங்கள் இருந்தால் கூட ஐஸ்வர்யங்கள் இருந்தால் கூட அவளை நியமிக்கிற சக்தி இருக்கணும் இல்லையோ. அதனால ஈஸ்வரிக்கும் சர்வபூதானா தாமிகோக பயஸ்யம், எல்லா பொருட்களும் எஜமானியாக இருந்து உட்புகள் இருந்து நியமிக்கிறவளா இருக்கா. மகிமானவர்த்தினி ஹரினா நாபித்வயா நியாயத்தை. ஆக அந்த பகவானால கூட இவருடைய பெருமையை அறிய முடியாது அப்படின்னு சாதிக்கிறார். அது நிறைய பிராட்டியை பத்தி சொல்லணும்னாக்கா, ராமன் தர்மத்தை அறிஞ்சவன். மித்திரம் அவிவேகம் கருத்தும் ராமஸ்தானம் பரீட்சதா வதஞ்ச அனிச்சிதா கோரம் தயாசோ புருஷபா விஜசை தர்மஜம் தரணாகத வத்சலா தேன மைத்திரி பௌத்தி எது ஜீவிதம் இச்சசி அப்படின்னு அந்த பிராட்டினுடைய கருணை இருக்க. அந்த கருணையானது இதெல்லாம் குணத்துல சேர்ந்துக்க, சொரூப ரூப குணங்கள்லாம் இருக்கும் இல்லையோ,
அதுல மித்திரம் ஐகோவிக்கும் கருத்தும். நீ பெருமாள்கிட்ட போய் ராமன்கிட்ட ஸ்நேகத்தை வச்சுட்டு இது பண்ணு, உன்னுடைய நீ மரணத்துல இருந்து நீ தப்பிச்சுக்கோ அப்படின்னா உபதேசம் பண்றாளே. இப்படிப்பட்ட ஒரு பெருமை அவருடைய வைபவங்கள் அப்படி. குண விவேஸ்வர அது சீலங்கள், அதெல்லாம் சீலாதி சீல ஆதி சொன்னதுல அதெல்லாம் வந்துடுறது. ஆதி பார்த்தனால இன்னும் எத்தனையோ அவருடைய குணங்கள் இருக்கு. அந்த குணங்கள்லாம், அதாவது காகாசுரனுக்கு ஒரு உபகாரம் பண்ணிருக்காள, ராவணனா இருக்கட்டும் காகாசுரனா இருக்கட்டும், அவருடைய சீலமானது பாபானாம் வா சுபானாம் வா வதாகானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியம் நகசி நாபராத்தியதி அப்படின்னு சொல்லி ரிஜடிக்கெல்லாம் கூட சரணாதி பண்ணி வைக்கிறாளே. இவ அவளுக்கு ஈடு யாராவது உண்டா? அவளுடைய சீலத்துக்கு அவளுடைய கருணைக்கு ஏதாவது ஈடு உண்டா அப்படின்னு. அனவதிக ஆசையா அனவதிகன்றது என்ன அப்படின்னா, அதாவது அவதினா ஒரு எல்லை, அனவதினா எல்லையே கிடையாது. அனவதிகமான குணங்கள் ஒண்ணும் எத்த இடத்துலாம் வைபவத்திலையும் சரி ஐஸ்வர்யங்களையும் சரி எதுவுமே ஒரு எல்லை கிடையாது. அப்படிப்பட்ட தனித்தனியா குணம், ஒவ்வொரு தனித்தனி குணங்கள் எடுத்துனா கூட அது அபரிமிதம். அம்பரமே தண்ணீரே சோரே அப்படின்ற வியாக்கியானம் பண்ணிச்சு. அம்பரமா நீ எவ்வளவு வேணுமோ உனக்கு, அது சோறு வேணுமா சோறு நீ எவ்வளவு வேணாலும் கேளு அது வேணும். இல்ல மூணுத்தையும் கேட்கறியா, அம்பரமே தண்ணீரே சோரே, எப்படி என்னென்ன வேணுமோ, வஸ்திரமோ இல்ல சோறோ இல்ல தண்ணியோ, அதுக்கு அது குறைவே கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி அந்த கண்ணுடைய சமிருத்தி சொல்ற மாதிரி இங்க பிராட்டினுடைய சமிருத்தி அப்படி சொல்ற. அனவதிகாசிய அளவு கடந்ததான குணங்கள் ஒண்ணு சொல்றது. ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ தொத்வல்லபோபி பிரபு நாலம்மாது ஏத்தியா நிரவதி நித்யானுகூலம் சொதகா. இப்படி எல்லாம் ஆளவந்தாரும் பிராட்டினுடைய சதுஸ்லோகி 4 ஸ்லோகம் தான். அந்த 4 யஸ்யாஸ்தே மகிமானம், உன்னுடைய ஆத்மனைவ தொத்வல்லபோபி பிரபு, உன்னை பூர்ணமா தம்பதியானவள் அதாவது பத்னியானவள் புருஷனை பூர்ணமா தெரிஞ்சுட்டு இருக்கணும், புருஷனானவன் பத்னியை பத்தி பூர்ணமா தெரிஞ்சுட்டு இருக்கணும். இது வாழ்க்கையில நடைமுறையிலே நடக்கிறது இல்லை. ஆனா இங்க பிராட்டியும் பெருமாள் விஷயத்திலையும் வரும்பொழுது நம்மள மாதிரிதான் பெருமாள் இருக்கார். பிராட்டினுடைய பெருமையை எஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மா தொத்வல்ல போபி பிரபு, உன்னுடைய பிரபுவுக்கே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஆளவந்தார் சாதிச்சிட்டார். அப்படி. ஆனா இதெல்லாம் பிராட்டினுடைய பெருமையை அவனை சர்வஜன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க தெரியலன்னு சொன்னாக்க அப்படின்னா இதெல்லாம் பிராட்டினுடைய வைபவத்தை சொல்றதுக்காக வந்தது. தத்துவல்ல போபி பிரபு ஈஸ்வரியும் சர்வபூதான் நாலம் மாதம் இயத்தியா நிரவதி நித்யானுகூலம் சொதகா. அனவதியாசிய அசங்கேய. அசங்கேயன்னா இப்போ எல்லை இல்லைன்னு சொல்றோம். சரி, எல்லை இல்லாட்டு இருக்கட்டும். 100, 200, 1000, 3000, 2000 கோடி அப்படின்னா அதுல கூட வராது, அசங்கேயம். அதனால என்ன எவ்வளவுன்னு சொல்ல முடியாது. இப்ப 1 கோடின்னு சொல்லிட்டா அது முடிஞ்சு போறது இல்லையோ. அனவதிகம் தான். அதாவது இவனை கம்பேர் பண்ணும்போது அது அதிகம், இவங்ககிட்ட இருக்க சொத்தை விட அவங்ககிட்ட அதிகம், அவங்ககிட்ட சொத்து அவங்ககிட்ட அதிகம், பெருமாள். ஆனா இது எதுவுமே கணக்கு இது இவ்வளோன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னாக்க அது அசங்கேயம். எண்ணற்றதான கணக்கே கிடையாது. அசங்கேய கல்யாண குணகணம். கணம்னா கூட்டங்கள், கல்யாண குணகணம் எல்லாமே எல்லா குணங்களுமே குணம். அதுல எந்த குணத்தை எடுத்துனாலும் சரி, வீரிய பராக்கிரம சௌசீல்ய வாத்சல்யம் ஆர்ஜவம் எல்லாம் இருக்கும் இல்லையோ, இது ஒன்னும் கூட்டமா இருக்கும். அதாவது கருப்பு மேகமானது எப்படி திரண்டு அப்படியே போயிட்டு இருக்குமோ அத மாதிரி ஒன்னு ஒரு கூட்டம். கனைத்தளம் கற்றுமை கண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த எழுப்புச்சே மேகத்தை சொல்லச்சே அது ஏதோ கருப்பா எருவு மாட்டினுடைய இதுவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாவோ உள்ள இருக்கிற தோழி. அந்த மாதிரி இது கணம், ஒவ்வொரு கணம் ஒரு கூட்டமா அது மாதிரி எல்லா குணத்திலும் தனித்தனியா எந்த குணம் எடுத்தாலும் அதுவும் எல்லாமே கல்யாண குணங்கள் தான். அதுல எதுவுமே ஹேய குணமேல் கிடையாது. ஆக எல்லா குணங்களும் நிறைந்திருப்பவள் கல்யாண குணகணாம். கல்யாண குணகணாம். கல்யாணானா
அவிகல் நிதி காபி காருண்ய சீமா அப்படின்னு சொல்லி அவிகல் நிதி அப்படின்னு, அதாவது குறைவற்றதான ஒரு செல்வம். அப்படி பத்மவனாலயா அது சர்வகந்தா சர்வரதா அவன் ரசோ வைசா அப்படி சொன்னா இவ்வளவு என்ன ரசம்னா தாமரையில வசிக்கக்கூடியவள். இப்படி பத்மவனாலயம் பத்மவனாலயம் வனனாலே காடு ஒரு தாமர புஷ்பத்துல இல்ல அவள தாமர புஷ்பங்கள் நிறைந்ததான கூட்டத்திலே உடையவள். அதாவது வனம் காடு தாமரை காடுன்னு சொல்லுவா. அந்த தாமரை காடுல இருக்க எம்பெருமான் இப்படி ஒன்னா சர்வகந்தா சர்வரசகான்னு சொல்லணும். இவ்வளவு அந்த பரிமளத்தை உடைய வேறு மாறாத பூமி வைப்பாள் வினை தீர்ப்பாள்னு சொல்லி அந்த வாசனை உடையவர்கள். பத்மவனாலயா பகவதி எப்படி எம்பான பகவத் சப்தத்தினால சொன்னமோ இவள ஸ்திரியா இருக்கிறதுனால ஸ்ரீலிங்கத்தினால பகவதி அங்க பகவத் சப்தத்துல இங்க பகவதி. அதனால என்னாச்சு எம்பெருமானுக்கு அந்த ஷார்ட் புண்ணியம் இருக்கிறதுனால இவளுக்கும் அந்த ஷார்ட் புண்ணிய பூர்ணத்தையா இருக்கா இவள் எவ்வளா இருக்காள். பகவதி ஸ்ரீயம் தேவி ஸ்ரீயம் தேவி ஸ்ரீயம் தேவி ஸ்ரீயம். இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு தான் ஆச்சரியமான வியாக்கியானங்கள் சுவாமி தேசிகன் ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி ஸ்ரீயதே ஸ்ரயதே ஸ்ருணோதி ஸ்ராவயதி இப்படி 6 அர்த்தங்கள் ஸ்ரீ சப்தத்துக்கு சொல்றது. என்ன அப்படின்னா ஸ்ரீநாதி. என்ன ஸ்ரீநாதி அப்படின்னா ஸ்ரீநாதின்னா ஒழிக்கிறான்னு அர்த்தம். என்னத்தை ஒழிக்கிறான்னா நாம சேவைக்கு போனோம்னாக்க நாம் எவ்வளவு பாபிஸ்டர்கள். நம்மளுடைய பாபத்தெல்லாம் முதல்ல குற்றங்களை போக்கி பெருமாள்கிட்ட, ஏன்னா இவன் ஒண்ணுமே தப்பு பண்ணாதவன், இவன் நம்ம குழந்தை அப்படின்னு அவ அங்க சொல்றா. அப்படிப்பட்ட மாத்திரு வாசல்யத்தோட சொல்ற நம்மளுடைய பாபத்தெல்லாம் போக்குறா. ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி அப்படின்னா என்ன சொன்னா பர்ற அப்பா உன்னை அடிக்கதான் அடிப்பா. நீ கொஞ்சம் வாய் மூண்டு நில்லு. நீ நிக்கச்சே அந்த முறப்பா நிக்காத, இந்த பின்னாடி கை கட்டிண்டு தலையை தூக்கி வச்சுண்டு அப்படிலாம் நிக்காத. நீ பவ்யனா கையை கட்டிண்டு தலையை குனிஞ்சுண்டு நீ ஒண்ணுமே வாயை திறக்க வேண்டாம். அவ ஏதாவது சொன்னா கூட நீ வாயே திறக்காத அப்படின்னு நம்மளை பக்குவப்படுத்துவா தாயானவள். அதே மாதிரி குழந்தை அவன் நம்மளை விட்டு எங்க போவான், அவன் நம்ம கிட்ட தானே வருவான். அதனால அவன் ஏதாவது பதில் சொல்லட்டா கூட நீங்க தொண்ணு அவனை கேட்டு இருக்க வேண்டாம். அவனே பாவன் மனசு போயிட்டான், அப்பா என்ன இவ்வளவு பயந்துன்னு இருக்கான், அதனால அவன் வரத்துக்கே பயப்படுறான், நீங்க ஒன்றும் சொல்லாமனே சொல்லுங்க, நான் அவனை ஆட்டின்னு வரேன் அப்படின்னு அங்க போய் சொல்லுவா அவகிட்ட. இப்படி ஒரு மாத்திரு வாத்சல்யத்து இருக்க. அவ சொன்ன உடனே பெருமாள் சரி சரி நான் ஒன்னும் வாயை திறக்கல, அவனை வர சொல், உன் இஷ்டம், அவனை வர சொல்ல கூட சொல்ல மாட்டான், உன் இஷ்டம், நீ என்ன சொல்றது, நான் வாயை திறக்கல அப்படின்னு சொல்லுவானோ. அந்த மாதிரி அவனையும் பக்குவப்படுத்துறா. ஆக ஸ்ரீநாதி இந்த பக்குவ நிலையை உண்டு பண்றா. ஸ்ரீயத்தே, இந்த ஸ்ரீயத்தேன்னு சொல்றதுனால இவள் நமக்காக பெருமாள் கிட்ட சேர்க்கறதுக்காக பாடுபடுறான். அதனால அவளா நமக்காக அவள் முதல்ல பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திச்சுட்டு அதுக்கப்புறம் சீட்டு நமக்கு உருப்படியா பண்றா. அதனால நமக்காக அவ போய் பெருமாளை அடையிறாள், அதுக்கப்புறம் நம்மள அடைவிக்கிறா இல்லையா. அந்த மாதிரி பெருமாள் அதாவது நாம முதல்ல நேரடியா பெருமாள்கிட்ட போக முடியாது. இந்த பெருமாள்கிட்ட போக முடியாதனால இவள் நமக்கு நீ எப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும், நீ கை கட்டணும், வாய் தரக்கூடாது, தலையை குனிஞ்சு அப்படின்னா சொல்ல இல்லையோ. சரி நீ சொல்ற மாதிரியே கேட்கறமா, நான் அவளுடைய முந்தானியை பிடிச்சிண்டு அதுக்கப்புறம் தான் பெருமாள்கிட்ட அப்பா இதுக்கு போய் நிப்பான். அந்த அவளை போய் அவளை அடையிறமோ இல்லையோ, அவ முந்தானியை பிடிச்சிட்டு அம்மா பின்னாடியே போவோம், அவ அப்பா மூஞ்சில நேரப்படாத. அந்த மாதிரி அவளை போய் அடையிறது ஸ்ரீயத்தை. அதுக்கப்புறம் ஸ்ரயத்தை, அதுக்கப்புறம் பெருமாள்கிட்ட போய் அடையிறான். பகவான் கிட்ட போய் அவளை அடைமுடியா பண்றா. இப்படி ஸ்ரீயத்தை ஸ்ரயத்தை
சுனோதி, நம்மளுடைய அபராதத்தெல்லாம் அவள் கேட்கிறா. அவள் கேட்டுட்டு, சரி நீ இப்படி சொல்றது, நீ என்னதான் தப்பு பண்ண சொல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன், நீ நான் அப்பாட்ட சொல்லல, நீ சொல்லு நீ என்ன தப்பு பண்ண. முதல்ல அவனை நீ ஏடா நீ இதெல்லாம் தப்பு பண்ண, அப்பா ஏதாவது இருப்பாடா அப்படின்னு சொன்னாக்கா அவன் வரவே மாட்டான். சரி சரி நீ வா, ஒன்னும் இல்லை, நீ கவலைப்படாத, அப்பா ரொம்ப நல்லவர்றா அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இது மெத்தட் ஆஃப் அப்ரோச். சில பேர் என்ன பண்ணுவா, முதல்லயே நீ பண்ண தப்பு சொல்லு, இதுதானே, இது ஒன்றும் பெரிய தப்பு இல்லடா போடா அதுக்கு நான் சொல்ல அப்படின்னு சொல்லுவா. இப்ப அப்படி இல்லை, இதெல்லாம் கேட்டுட்டு நீ என்ன தப்பு பண்ண சொல்ல அப்படின்னு சொல்லி அந்த தப்பு கேட்கற சுனோதி. சுனோதி அப்படின்னா அவள் கேட்கிறா, என்ன தப்பு பண்ண, என்ன சமாச்சாரம் அப்படின்ட்டு. அதனால நம்ம சொல்றதெல்லாம் நம்மளுடைய கஷ்டத்தெல்லாம் கேட்டுண்டு அதுக்கப்புறம் சாவயதி. இதுதான் பெருமாள் கிட்ட லோகத்துல யாருதான் என்னடியாரு அது செய்தாரு நன்றி செய்தாரு என்பது சொல்லி சொல்ற மாதிரி. அதனால லோகத்துல யாருதான் இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லி பெருமாள்கிட்ட நம்ம இது பண்ற அவ போய் சொல்றா. இப்படிப்பட்ட ஸ்ரீரித்யாவச்ச நாமதே பகவதி குருமஹா கதந்த்வாம் வயம் அப்படின்னு அவளுடைய ஒரு பெருமையை ரொம்ப ஆச்சரியமாக சொல்லப்படுறது. ஸ்ரீயம் தேவி. இந்த மந்திராதி லட்சுமி தந்திரங்கள்லாம் நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. அதுல பிராட்டினுடைய பெருமையை ரொம்ப ஆச்சரியமா நிறைய சொல்றார். ஸ்ரீன் சப்தத்துக்கு ஸ்ரீயம்ன்றது இல்லையோ, அந்த ஸ்ரீயம்ன்ற பதத்துல சம் அப்படின்னு ஒரு இது அது என்ன, அது ஒரு என்ன சொல்ற அவியம். அதுல அந்த மங்களம்ன்றது அர்த்தம் கிடைக்கிறது. அதனால இப்ப மங்களத்தை உடையவள் ஸ்ரீயம்னா மங்களத்தை உடையவள். அதுல சகாரம் ஸ்ரீயத்துல சா இருக்கு, ரா இருக்கு, ஈ இருக்கு. இந்த மூணுத்தையும் சேர்த்தா ஸ்ரீன்னு ஆயிடுறது. அதனால ஒண்ணு ரேப்பம்ன்றது, அந்த ரான்ற ரேப்பம் ஆனந்தத்தை கொடுக்கறது. ஈன்றது என்னன்னாக்கா ஈப்சிதா ஷீன்னு வருது இல்லையோ, அந்த இசு ரா அதுக்கு மேல ஈ. இந்த ஷீன்றது மங்களத்தை சொல்றது, ரான்றது ஆனந்தத்தை கொடுக்கறது, ஈன்றது ஈப்சிதான் பேரு. ஈப்சிதான்னா அப்படின்னா எல்லாராலையும் விரும்பப்படுறது. ஈப்சிதான்னா விருப்பம். எல்லாராலையுமே விரும்பப்படுகிறாள். அம்மாவை யாராவது ஒருத்தராவது அம்மாவை வெறுக்கிறா உண்டா? அப்பா அவனா சரி இன்னைக்கு எங்கடாப்பா எப்படாப்பா வெளில போற அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. ஆனா அம்மாவை பத்தி அது யாரும் இல்லை. ஆக எல்லாரையுமே விரும்பப்படக்கூடியவள். அதுதான் சயாமி சனியாஸ்மி சக்னோமி ரேமிராமிச்சா சக்தே ருஜ்வலனி சாஸ்மி சந்தமா ரதிதீப்சிதா அப்படின்னு லட்சுமி தந்திரத்துல இந்த ஸ்லோகத்தை அந்த மூன்று பதத்துக்கும் அர்த்தத்தை சொல்லி சாதிக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்ரீயம் தேவி ஸ்ரீயம்ன்றதுக்கு இவ்வளவு விவரணப்படுற. ஸ்ரீயம் தேவி தேவி அப்படின்னு சொன்னா கூடவே, அதாவது சகதர்மச்சாரியா இருந்து அவளோட கூடவே இருக்கிறதுக்கு தேவின்னு பேரு. லட்சுமி தந்திரத்தான் அதாவது தேவி அவனுக்கு தேவன், இவளுக்கு தேவி இல்லையா? இது ஸ்ரீலிங்கம். அது திவு தாதுன்னு ஒண்ணு, திவி கிரீடாயான் தாதுன்னு சொல்லுவா. திவுன்னா அதுக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அதாவது திவு அப்படின்னா அந்த தாதுவானது சாஸ்திரங்களை முதல்ல தோற்றுவித்ததுனால அதுக்கு தேவின்னு விவகாரம் பண்ணக்கூடியதான சாஸ்திரங்களை பண்ணது. அது அந்த திவு விவகாரன்ற ஒரு தாது. அதுக்கு சாஸ்திரங்கள் எல்லாம் தோன்றதுக்கு காரணமாக இருந்தவள் தேவி. அப்படி திவு ஜுதி, அந்த ஜுதின்றதுனால என்ன ஆயிடுதுன்னா நாராயண பரோ ஜோதி. ஜுதி அப்படின்னு சொன்னாக்க திவு ஜுதி அப்படின்னாக்க, ஜுதினா ஒளி. அந்த பெருமை பகவானுக்கே ஒரு ஒளி. அதனால லோகத்துல பார்த்தா பிராட்டியோட, அதாவது தம்பதிகளோட இருக்கிறவனுடைய தேஜஸ் ஒரு மாதிரியா இருக்கும், பத்னி இல்லாதவனுடைய தேஜஸ் ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதனால ஒரு பெருமை எதுனா அப்படின்னு சொன்னாக்க
பெண்களுக்கும் புருஷன் இருக்கிறவங்க தான் அவளுக்கும் பெருமை இருந்தாலும் இவனுடைய பெருமை மேன்மேலும் அதிகமாறுது அப்படின்னு சொன்னாக்க ஸ்ரீகண்தான் தான். அந்த திவி ஜுதி அந்த தாத்துவானது நாராயண பரவ ஜோதின்னு சொல்றதுனால அந்த ஜோதியை பெருமாளுக்கே ஜோதியை கொடுப்பவள். திவு ஸ்துதி இந்த தாத்துவான திவுன்றதுக்கு ஸ்துதின்னு ஒரு அர்த்தம் உண்டு. அது என்னடானாக்க எல்லாராலுமே துதிக்கப்படக்கூடியவள் திவு ஸ்துதி. திவு மோத அதாவது மோதம்னா ஆனந்தம், ஆனந்தமையா இருக்கு, ஞானமயமா இருக்கு அப்படின்னா ஞானமையாய் ஆனந்தமையா இருக்காள் அவள். திவு மோத. திவு காந்தி. காந்தி அப்படின்னாக்க காந்தம்னா இழுக்கிறது இருந்தது, அதனால ஆகர்ஷணம் பண்ணுறது. இந்த ஆகர்ஷணம் பண்ண சக்தியை விட அவளுக்கு தான் இருக்கு. ராமசச்ச மனக்காந்தா அப்படின்னு சொல்லி ஷியகாந்தன் அப்படின்னு சொல்ல இல்லையா, லக்ஷ்மிகாந்தன் ஷியகாந்தன் அப்படின்னா சொல்ல இல்லையா. புருஷோ இங்க சதுஸ்லோகையே ஆரம்பிச்சு புருஷோத்தமஸ்தே காந்தா அப்படின்னு சொல்லி காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி சையாசனம் வாகம்னு சொல்லி இருக்குச்சே காந்தன் சொல்ற. ஆக அப்படிப்பட்ட ஈர்க்கும் சக்தியை உடையவள் இனியவள். ஆக திவு கதி. இதுக்கு மேல என்ன அப்படின்னாக்கா இந்த பிராப்பிய உபாய தசையில இருந்துட்டு பிரபதி செய்யறாள அவளுக்கெல்லாம் உபய தசையில இருந்து மோட்சம் கொடுக்க முடியாது இல்லையோ. அதனால திவு கதி. அந்த கதின்றது கதினா உபாயத்திலையும் உபயத்திலையும் இருந்து கூட நமக்கு நன்மையை காரியத்தை முடிச்சு கொடுக்கிறவள் திவு திவு. ஆக தேவி. இப்ப எடுத்தா இப்ப எல்லாமே பெருமாளுக்கு எப்படி துல்லியமோ அதே மாதிரி இவளுக்கும் துல்லியம். அதனால அப்படிப்பட்ட தேவி அந்த திவு தேவ சப்தத்துக்கு திவு கிரீடாயான் தாத்துன்ற திவு கிரீடாயான் தாத்துன்னு பேர் இருக்கு. அந்த திவு தாத்துக்கு இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கு. தேவி ஸ்ரீயந்தேவி நித்திய அனபாயினி கீழே சொன்னோம். நித்திய வேஷா ஜெகன்மாதா விஷ்ணு ஸ்ரீ அனபாயினி ஏதா சர்வகதோ விஷ்ணு ததைவேயம் திஜோத்தமான்னு கீழே விஷ்ணு புராண ஸ்லோகத்தை சொன்னோம். அந்த மாதிரி அகலகில்லேன் இதயம் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. ஒரு திருமகளோடு ஒரு நாளும் பிரியாநாதன் எப்படி எந்த சமயத்திலையும் பிராட்டியை விட்டு பிரியாதவன் பெருமாள். பெருமாளை விட்டு பிரிய மாட்டா. நித்திய அனபாயினி. நித்திய அனபாயினி. அனபாயினாலே பிரியாதுன்னு அர்த்தம். நித்திய அனபாயினி அப்படின்னாக்க அப்படி இருந்துச்சே உபாய தசயத்துல பிராட்டி கிடையாது, உபய தசயத்துல பிராட்டி இருக்கா அப்படின்னா சொன்னா இதெல்லாம் எங்கேருந்து இருந்தது. அதனால சாஸ்திரத்தை அடிப்படையில புரிஞ்சுட்டோம் அப்படி சொன்னா அதுக்கப்புறம் இந்த விஷயங்களும் நமக்கு அதுல கலக்கமே வராது. நிஷ்பிரத்யூக பிரணயகடிதம் தேவி நித்யானனம் விஷ்ணுத்வச்சேதனம் துவந்தம் அந்யோன்ய லட்சியம். நமக்கு மிதுனம் எதுனா இவா ரெண்டு பேருடைய மிதுனம் தான் நமக்கு உத்தேசியம். ஆக நித்திய அனபாயினி அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் நிரவத்தியாம் தேவதேவ திவ்ய மகிஷியும் அகில ஜெகன் மாதனம் அஸ்மன் மாதனம் சொல்றா. அதுக்கப்புறம் நிரவத்தியாம் அதான் அதாவது ஏற்கனவே சொரூப குணங்கள்ல சத்தியத்து ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம் அந்த அமலம் இருக்கும் இல்லையோ அதுதான் நிரவத்தியம். குற்றமற்று இருப்பதுதான் நிரவத்தியம் அர்த்தம். குற்றமே கிடையாது அவளுக்கு. அதாவது அவதாரத்தினால ராமனுக்கு சில அவத்தியங்கள்லாம் உண்டு. என்ன அவத்தியம் அப்படின்னா வாலிய மரணம் கொண்டா, பரதனுடைய சரணாகதி ஏத்துக்கல, இப்படி எல்லாம். அதுக்கப்புறம் சமாதானம் சுவாமி தேசியம் சாதிச்சிரு அதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு குறை உண்டு. ஆனால் இவகிட்ட அந்த மாதிரி எந்த குறவும் சொல்ல முடியாது. நிரவத்தியம். அதுவும் இல்லாத இவள் பெருமாளாவது எப்பயோ ஒரு சமயத்துல பிரளய காலத்துல ஜாத நிர்வேதான். ஆனா இவள் எப்பவுமே இந்த இவளுடைய அவதாரங்கள்லயே முக்கியமானது பூமி பிராட்டி அவதாரம் தான். என்ன பூமி பிராட்டி அவதாரத்துல ஒவ்வொரு சமயம் பெருமாள் கிட்ட இந்த லோகத்துல இவர்கள்லாம் கஷ்டப்படுறாள, இவளுக்கு நல்ல கதிக்கு என்ன விஷயம், என்ன சொல்றது எப்படி நீர் உபதேசம் பண்ணும் அப்படின்னு சொல்றா. இப்படி நீலாதுங்கஸ்தனகிருதி சுத்தம் உத்போதி கிருஷ்ணம் பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி என்ற சொல்ற மாதிரி இவள் வற்புறுத்தினால்தான் நிறைய சாஸ்திரங்கள் வெளியில வந்தது.
அதனாலதான் திவ்ய வியாக அந்த திவ்ய கிரீடான்றது அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது முதல்ல சாஸ்திரத்தெல்லாம் வெளியில் கொண்டு வர்றதுக்கு காரணமா இருந்தாலும் சொல்லப்படுறது. அதனால அப்படிப்பட்ட நிரவத்யாம் நதே ரூபம் நச்சாகாரஹ நாயுதான் நச்சாஸ்பதம் ததாபி புருஷாகாரோ பக்தானா தொம் பிரகாசதே அப்படின்ட்டு இருந்து சொல்றதுல சாதிக்கிறார். என்ன அப்படின்னா, பெருமாள் ரொம்ப ஆச்சரியமா அழகா இருக்கார். அவருடைய திருமேனி ரொம்ப அழகு, ஆயுதங்கள்லாம் அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, அவருடைய திருவடி ரொம்ப ஆச்சரியம், அவர் இப்படிலாம் இதெல்லாம் இருக்க, அவருடைய குணங்கள்லாம் இருக்க, இவைகள்லாம் அவனுக்கு உபயோகப்படுறது, பெருமாளுக்கு உபயோகப்படுறது. நதே ரூபம், உன்னுடைய ரூபம் உனக்கு இல்ல, நசாகாரா ஆகாரம் உன்னுடைய இல்ல, நான் ஆயுதானி நசாஸ்பதம் ததாபி புருஷாகாரா பக்தானாம் தொம் பிரகாசது. அவைகள்லாம் இப்படி பிரகாசமா இருக்கிறதுனால எதனாலன்னா பக்தர்கள் விஷயத்துல அவனுக்காக ஏற்பட்டது. அதனால்தான் இவனுடைய சௌலபியம் எதனால மின்னுறது அப்படின்னா, நம்மள மாதிரி பாபம் பண்ணவங்கிட்ட அவனுடைய சௌலபியம் காமிக்க முடியுது. இதனால தானே முடியுது. அவனுடைய பராக்கிரமம் எப்படி காமிக்க முடியுது அப்படின்னா, ராவணன் போல வதம் பண்ணதுனால தானே. ஆனா இப்படி அதே மாதிரி இவருடைய ரூபங்கள் எல்லாமே பக்தர்களுடைய ஒரு க்ஷேமத்துக்காக தான் இருக்கு. அதனால நிரவத்யான் தேவதேவ திவ்ய மகிஷி, தேவதேவ திவ்ய மகிஷி. ஒரு தேவன் போடக்கூடாதுன்னா, ஏற்கனவே இவளை தேவின்னு சொல்லியாச்சு. தேவின்னு சொன்னதுனால எம்பெருமானுக்கு ஆட்பட்டவள் அப்படின்னு அர்த்தம். இங்க தேவதேவன் போட்டதுனால இவன் தேவர்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறதுனால இவளும் தேவர்களுக்கெல்லாம் தேவதேவ திவ்ய மகிஷி. மகிஷி நிறைய பேர் இருக்கா, 16,000 தேவிகார்கள்னு ஆழ்வார்கள் அனுசந்தானம் பண்ணிருக்க மாதிரி நிறைய பேர் தேவிகால் இருந்தாலும் இவனுடைய யாகத்துக்கு, இவனுடைய தர்மசாஸ்திரம், இவனுடைய தர்ம அனுஷ்டானங்களுக்கு எல்லாத்துக்கும் உறுதுணையா இருப்பவள் யாருன்னா இந்த திவ்ய மகிஷி. ராஜாக்களுக்கு எத்தனையோ ஸ்திரீகள் இருந்தாலும் கூட பட்டத்து மகிழ்ச்சி தான் இவனுடைய ஆர்டர்லாம் செல்லும், அவ மூலியமா தான் செல்லும். மீதி பேர்லாம் அது போகத்துக்காக இருக்கிறவாளெல்லாம் இதுல ராஜ்யத்திலும் சரி எந்த அந்தரங்கத்துல முடிவு பண்றது எதுக்குமே அவளுடைய அனுமதி தான் ரொம்ப அவசியம். அது மாதிரி யாகம் பண்றதுக்கு, இந்த சரணாதியான யாகம் பண்றதுக்கு இவளுக்கு தான் உண்டு. என்ன பூமி நீலா பிரேட்டு எல்லாம் சொன்னாலும் கூட அவள்லாம் பெருமாளுக்கு போகமா இருந்தால் கூட பிராட்டி சரணாத ரட்சணத்துக்கு அவதான் திவ்ய மகிஷி. திவ்ய மகிஷி, திவ்ய மகிஷி, தேவதேவ திவ்ய மகிஷி. அப்படிப்பட்டவள் நமக்கெல்லாம் அகில ஜெகன் மாதரம். ரொம்ப ஆச்சரியமானது. இந்த மாத்திர சப்தத்துக்கு அடுத்த வாரம் சேவிப்போம். அதாவது அடுத்த திங்கட்கிழமை உண்டு. சுவாமி நேற்று அமைச்சிருக்காரு தேவல்த, அப்புறம் பார்த்துட்டு தெரியப்படுத்துற தேவலுக்கு. இப்ப இன்னைக்கு இந்த பிராட்டின் சரணாகதி ஏன் முதல்ல செய்யணுங்கிறதுக்காக இத்தனை சௌனக சமிதை, சாத்வி சமிதை, விஷ்ணு புராணம், சதுஸ்லோகி, இது அதுக்கப்புறம் அத்தனையும் எடுத்து சொன்னது முதல் உபன்யாசத்துக்கு இது ரொம்ப அஸ்வார்த்து மேல பண்ண கட்டிடம் மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் தேவிங்கிறதுக்கு இந்த தீவு கிரீட்டாயாம் தாத்துங்கிறதுக்கு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அப்புறம் ஸ்ரீயம்ங்கிறதுக்கும் அதே மாதிரி எப்படி இந்த மங்கள சப்தம், ஆனந்தம், அதே மாதிரி விரும்பப்படுவதை பத்தி விவரிச்சதும் நல்ல மனசுக்கு ஆழமா படிஞ்சது. ஆகவே ரொம்ப கிருத்தகதையை தெரிவிச்சுக்கிறோம் சுவாமி. கேட்கறதுனால எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆச்சரியமான விவரங்கள் எல்லாம் இவ்வளவு அற்புதமா கோத்து புரியும்படியா மனசுலயும் அப்படியே நிறைஞ்சு இருக்கிறார்கள் இருக்கு. அதனால ரொம்ப சந்தோஷப்படுறோம் சுவாமி. அவ்வளவுதான். இதெல்லாம் இவ்வளவு விஷயங்கள் பார்த்து சொல்றதுக்கு உங்களுக்கு தான் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா நான் மட்டும் ஏதோ புதுசாக கிரந்தத்தை சேவிச்சுட்டு இருப்பேன். ஆனா சொல்ல முடியாத ஒரு பாக்கியத்தை நீங்க எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்தனால தான் எனக்கு இவ்வளவு சந்தோஷம் இருக்கு. அது ஐஷங்களுடைய ஒரு பெரிய பரம அனுகிரகம். அது அவ்வளவுதான். நான் இதுக்கு மேல சொல்ல முடியாது. ரொம்ப ஆச்சரியம். ஒரு வருஷம் முடிஞ்சு போச்சு, ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடியுது.
ரொம்ப சந்தோஷம். ஸ்ரீமத் ரங்க சடாரி சம்யவரால் லப்தாகமாந்தத்வயம் ஸ்ரீமத் வீர ரகுத்வாத சரஜித் பாதாரவிந்தாஷ்யம் ஸ்ரீமத் வேதவதம் சதேசியதே காருண்ய வீக்ஷாஸ்பதம் சேவே ரங்க துரீன சாசனவசம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசி யதீந்திர கடாட்சலப்தத்ரய்யந்தசாரம் அனவஜ்ய குணம் புதாக்ரியம் நாராயணாதேதுர்கிருபாபிஷித்தம் ஸ்ரீ ரங்கநாத யதிசேகரம் ஆශ්‍රයාமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவ லக்ஷ்மீ சுமதிவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன்ஷலோபஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷலோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.